ஹலோ டியர் ஸ்டூடெண்ட், இன்னைக்கு இந்த வீடியோட என்னென்ன பார்க்க போகிறோன்னா 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸோட டாப் 5 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறேன் இந்த வீடியோட. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போது தான் 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் வந்து பாருங்கள் பப்ளிக் தான் பாருங்கள் நிறையா ஸ்கோர் பண்ண முடியும் 5 மார்க்ஸில். ஸோ இதுதான் டாப் 5 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா கொஸ்டின் இம்பார்ட்டண்ட் இருக்குது, கொஸ்டின் வித் ஆன்சர் தான் பார்க்க போகிறேன் இந்த வீடியோட. ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எனக்கு வெரி யூஸ்ஃபுல்லாகும். 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்காக 5 மார்க்ஸ் இருக்குது, டாப் 5 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறேன் இந்த வீடியோட ஆன்சர், கொஸ்டின் வித் ஆன்சர் கீ. ஸோ இந்த வீடியோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக எல்லா கொஸ்டின் பார்த்தா அட்டன் பண்ண முடியும் பப்ளிக் எக்ஸாமுக்காக. ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, பெஸ்ட் ஃப்ரெண்ட்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்க கூட வந்து 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் வந்து அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட சென்டமெடிக்கோ வந்து பயப்படாமல் அதிகமாக வரும் சரியா 5 மார்க்ஸ்க்காக. ஸோ வாங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து 5 மார்க்ஸ் தான் இருக்குது. கொஸ்டின் நீங்கள் பாடிக்கோங்க, கொஸ்டின் வித் ஆன்சர் கீழே. ஸோ இது நீங்கள் டயக்ராம் நீங்கள் இதாக மாற்றி நீங்கள் பண்ணிக்கோங்க. டேபிள் காலம் வந்து ட்ரா பண்ணி நீங்கள் இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து டாப் 5 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கும் நீங்கள் பாடிக்கோங்க நல்லா. எப்படி வந்து டயக்ராம் பண்ண, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பண்ணணும், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இது நம்பர் வந்து கால்குலேட்டாக பண்ணணும், எப்படி வந்து சம்ஸ் பண்ணணும். ஸோ இது கூட நீங்கள் பார்த்துக்கோங்க நல்லா தோடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது இருக்குது. இது பிடிஎஃப் உங்கள் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸு இது பிடிஎஃப் லிங்க் இது பிடிஎஃப் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இது வாட்ஸ்அப் குரூப்பை நீங்கள் ஜாயின் பண்ணி இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நான் கொடுத்துருவேன். ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டண்ட்டாக 5 மார்க்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி வந்து பப்ளிக் எக்ஸாம் கேட்டு மாதிரி தான் இருக்குது சரியா. ஸோ இது 8 கொஸ்டின் வந்து பப்ளிக் எக்ஸாம் வெரி யூஸ்ஃபுல்லாகும். ஸோ தயவுசெய்து இதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்டூடெண்ட். அப்போது 11th ஸ்டாண்டர்ட் 5 மார்க்ஸ் வந்து ஏதாவது சம்ஸ் வந்து ஏதாவது கொஸ்டின் வந்து கேட்டாங்கன்னா பப்ளிக் எக்ஸாமை நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் அட்டன் பண்ண முடியும் சரியா. எனக்கு ப்ரோ எது தெரியாது, நீங்கள் வந்து அது கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் வந்து கொடுக்கலதா ஆகணும், அது மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன் உனக்கு. இது மாதிரி வந்து எல்லா கொஸ்டின் சம்ஸு டயக்ராம்ஸ் நீங்கள் பண்ணிக்கோங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் டயக்ராம்ஸ் மட்டும் தான் இம்பார்ட்டண்ட் இருக்குது. டயக்ராம்ஸ் உள்ளே வந்து என்னன்னா எழுத்தாங்க, அது வந்து தான் இம்பார்ட்டண்ட் இருக்குது பப்ளிக் எக்ஸாமில். ஸோ தயவுசெய்து நல்லா நீங்கள் பார்த்துக்கோங்க. என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா இது 8 கொஸ்டின் வந்து பப்ளிக் எக்ஸாம் தான் மோஸ்ட்லி கேட்பாங்க, மோஸ்ட்லி சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நல்லா நீங்கள் படிக்கோங்க, சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணிக்கோங்க, டயக்ராம்ஸ் எல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணிக்கோங்க 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ்க்காக. அது மாதிரி உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் இது மாதிரி உங்களுக்கு வேணால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வெயிட் பண்ணுறேன். இதை கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க, மோஸ்ட்லி சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. 10th 1 கொஸ்டின் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதே கொஸ்டின் வந்து லாஸ்ட்டு கூட கேட்டாங்க, ஆனால் இதை வாட்டி கூட இது கொஸ்டின் வந்து கன்ஃபார்ம் கேட்பாங்க. ஸோ தயவுசெய்து வீடியோ நீங்கள் இந்த கொஸ்டின் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஆனால் இதோட கொஞ்சம் டஃப் தான் இருக்குது. டயக்ராம் நீங்கள் பண்ணி நீங்கள் பார்த்திங்கன்னா ஆள் வந்து வரும் இது டயக்ராம் கூட. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை கூட கன்ஃபார்ம் கேட்பாங்க. இது 2 கொஸ்டின் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் கேட்பாங்க 10th 1 அண்ட் 11th 1 நெக்ஸ்ட் வந்து இதை கூட கேட்பாங்க, சான்சஸ் இருக்குது. சரி இதை கூட நீங்கள் ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க சரியா. அப்போ நெக்ஸ்ட் வந்து இதை கூட நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. நெக்ஸ்ட் வந்து இது கன்ஃபார்ம் வரும். நான் சொல்கிறது கன்ஃபார்ம் வர்றது நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. அது வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 90% வந்து 95% வந்து வரும், கன்ஃபார்ம் வரும்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லா சம்ஸும் நீங்கள் ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணிக்கோங்க. டயக்ராம்ஸ் உள்ள பாக்ஸில் என்னென்ன இருக்குது எல்லாம் நீங்கள் சம்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. சரியா? இது எல்லாம் இதை கூட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த டயக்ராம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. புடம் ஆள் பார்த்தீங்கன்னா டயக்ராம்ஸ் வந்து பார்த்தா பப்ளிக் எக்ஸாம் பார்த்தா ரெடி ஆகும். சரியா? இது எல்லா டயக்ராம்ஸ் வந்து பார்த்தா ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ண நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி வரும். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராம்ஸ் வந்து பார்த்தா கவ் மாதிரி வரும், எப்படி வரும். நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அப்போ பப்ளிக் எக்ஸாம் பார்த்தா உங்களுக்கு டென்ஷனு கிடையாது. நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிக்கோங்க இந்த டயக்ராம். சரியா? ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ இதில் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. டயக்ராம்ஸ் எல்லாருமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா 27 வந்து பார்த்தா மோஸ்ட்லி கேட்டாங்க எக்ஸாமில். சரி நீங்கள் பார்த்துக்கோங்க. டயக்ராம்ஸ் கொஞ்சம் டஃப்டாக இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. சரியா? ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் டஃப்டாக இருக்கும். நான் பார்த்தா ஆள் பார்த்தா ட்ரை பண்ணனா நீங்கள் நினச்சிங்கன்னா ஆள் கன்ஃபார்ம் டயக்ராம் கூட போட்டு முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இதை கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. இது கர்வ் இது எல்லா சம்ஸும் இது எல்லா நெக்ஸ்ட் வந்து பார்த்தா 5 மார்க்ஸ் கொஸ்டின் கூட இருக்குது. ஸோ இதை கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை வந்து பார்த்தா கேட்பாங்க எக்ஸாமில் இந்த கொஸ்டின் எல்லாருமே. ஸோ இதை கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சப் எண்டிங்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ சப் எண்டிங்ஸ் நீங்கள் எழுதிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா பப்ளிக் தான் பார்த்தா 2-3 மார்க் வந்து பணம் கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து பார்த்தா வீக்கர் ஸ்டூடெண்ட் இருக்காது, வீக்கர் ஸ்டூடெண்ட்காக வெரி யூஸ்ஃபுல் ஆகுது சப் ஹெட்டிங்ஸ். ஆனால் பார்த்தா நார்மல் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் நீங்கள் இருக்கீங்க சப் ஹெட்டிங்ஸ் உள்ளே வந்து பார்த்தா நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கூட நீங்கள் எழுதிக்கோங்க. டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் சொல்லுவாங்க ரவுல அது பசங்க ஸ்டூடெண்ட் பார்த்தா ரவுல எழுதிட்டாங்க பார்த்தீங்கன்னா 2-4-3 மார்க் கொடுத்துவாங்க. சரி டீச்சர். சரியா? ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோனஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இது சப் ஹெட்டிங்ஸ் இருக்குல்ல, இந்த சப் ஹெட்டிங்ஸ் உள்ள வந்து பார்த்தா கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கூட நீங்கள் எழுதிக்கோங்க. ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் லைன், ஒரு பார்த்தா 1 லைன் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கோங்க. உனக்கு வெரி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாகும். ஸோ யார் வந்து டீச்சர் வந்து யார் கரெக்ஷன் பண்ணுவாங்கன்னா ஸோ திங்க் பண்ணுவாங்க எவ்வளோ ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எழுதிட்டாங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மார்க் நம்ம கொடுப்பாங்க ஸ்டூடெண்ட்காக. சரியா? ஸோ ரோசி வந்து பார்த்தீங்கன்னா 2-3 மார்க் கொடுப்பாங்க, 3-4 மார்க் கொடுப்பாங்க, 4-5 மார்க் கூட கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சரியா? ஒரு 5 மார்க்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாஃப் பேஜ் அது மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. சப் ஹெட்டிங்ஸ் நீங்கள் எழுதிக்கோங்க. சப் ஹெட்டிங்ஸ் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் கூட நீங்கள் எழுதிக்கோங்க. ஒரு 1 லைன் சரி, ஹாஃப் லைன் சரி, 2 லைன் சரி அது மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. அப்போது அவன் பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து பார்த்தா 1-2 மார்க் தான் கொடுப்பாங்க சப் ஹெட்டிங்ஸ் போர்டு எக்ஸாமில். நான் நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கூட நீங்கள் எழுதிட்டீங்கன்னா சப் ஹெட்டிங்ஸில் உனக்கு வந்து பார்த்தா 3-4 மார்க் கொடுப்பாங்க எக்ஸாமில். ஸோ அது மாதிரி நீங்கள் சம்ஸ் கூட நீங்கள் ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது எனக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்டுக்காக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர் கீ, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கோல்டன் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இத்தனை வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் கேட்பாங்கன்னு மட்டும் தான் நான் அப்லோட் பண்ணேன் நம்ம சேனலில். சரியா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா IC20. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 டேஸ் தான் இருக்குது. 15-20 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்க நீங்கள் ஸ்டடிக்க நீங்கள் கொஸ்டின் நீங்கள் பண்ணிக்கோங்க. மெயின் வந்து 12th ஸ்டாண்டர்டுக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1-2 டேஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டுக்கு ஸ்டார்ட் ஆகும். 11th and 12th ஸ்டாண்டர்ட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டுக்கோங்க. சரியா? இந்த பப்ளிக் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கிட்ட வரும். சரியா? இதோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா February வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு போகும். ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 10 டேஸ் நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் போகணும். நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைமில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டு போவோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா படிக்கவே நீங்கள் மாட்டீங்க. ஸோ அதுக்காக தான் நான் சொல்ல
டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா படிக்கணும், ஸ்டடி மெத்தடு, பிளான்ட்டு எனக்கு ப்ரோ எனக்கு டைமு கிடையாது ப்ரோ. நான் என்ன பண்ணு ப்ரோ, நான் என்ன படிக்கணும், எனக்கு ரொம்ப டவுட் இருக்குது ப்ரோ. என்ன சப்ஜெக்ட்டு நான் என்னென்ன படிக்கணும், டைம் ப்ரோ ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக இருக்குது. நான் என்ன சப்ஜெக்ட் நான் ஃபஸ்ட்டு பண்ணணும் படிக்கணும். நான் இது சப்ஜெக்ட் வீக் இருக்குது ப்ரோ. நான் இது சப்ஜெக்ட் ப்ரோ நார்மல் இருக்குது. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூஷன் இருக்குது உன் மைண்டில். ஏன்னா நான் சப்ஜெக்ட் நான் ஃபஸ்ட்டு படிக்கணும். எப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தா அவ்வளோ வந்து பார்த்தா ஹவர்ஸ் கொடுக்கணும். 1 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் இது மாதிரி வந்து பார்த்தா நிறைய ஸ்டூடெண்ட் பார்த்தா கன்ஃப்யூஷன் ஆகும் மைண்டில். என்ன படிக்கணும் ஃபஸ்ட் சோசியல் பண்ணணுமா, தமிழ் படிக்கணுமா, என்னென்ன படிக்கணும். ஸோ அது வந்து பார்த்தா கன்ஃப்யூஷன்னு கிடையாது சரியா. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து பார்த்தோம் மைண்டில் வந்து பார்த்தா ஏதாவது வந்து பார்த்தா டென்ஷன் எடுக்கக்கூடாது சரியா. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நான் போட்டுட்டு மெயின் வந்து பார்த்தா 10th and 12th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தா போட்டுட்டு அது மாதிரி இருக்கும் 11th ஸ்டாண்டர்ட் அது மாதிரி 11th and 12th ஸ்டாண்டர்டுக்கு நான் போட்டுட்டேன். ஸ்டடி மெட்டீரியல் பிளான்ட் 8 ஹவர்ஸ் வந்து பார்த்தா 8 சப்ஜெக்ட் வந்து பார்த்தா படிக்கணும். இப்போ வந்து 1 ஹவர் வந்து பார்த்தா இங்கிலீஷ் படிக்கணும். அது மாதிரி வந்து பார்த்தா நான் ஸ்டடி பிளான் வந்து பார்த்தா கொடுத்துட்டு நம்ம சேனலில். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. இங்கே வந்து பார்த்தா இந்த வீடியோவுக்கு வேணால் நம்ம எம்கே யூடியூப் சேனல் சர்ச் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தா நீங்கள் கிளிக் பண்ணி இங்கே பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ லிங்க் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருவேன். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. தாராளமாக வந்து பார்த்தா 11th and 12th ஸ்டாண்டர்டுக்காக வந்து 15 days வந்து பார்த்தா எப்படி வந்து பார்த்தா ஸ்டடி மெட்டீரியல் டைம் வந்து எப்படி படிக்கணும் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் கூட நான் அப்லோட் பண்ணுவேன் சரியா. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தா ப்ரோ என்றைக்கு ப்ரோ ஸ்டடி மெட்டீரியல் டைம் ப்ரோ எனக்கு பார்த்தா கன்ஃபியூஸாக இருக்குன்னா எப்படி ப்ரோ படிக்கணும் அதுக்கு கன்ஃபியூஷன் இருக்கா. நம்ம சேனல் ஒரு அப்லோட் பண்ணுவேன். ஸோ தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது எனக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ தயவுசெய்து ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டில்னா வந்து கூட வந்து பார்த்தா உங்கள் கையில் வந்து பார்த்தா டைம் இருக்குது. டைம் வேஸ்ட் பண்ணிக்க நீங்கள் படிக்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 10th 11th and 12th ஸ்டாண்டர்டுக்காக எல்லா ஸ்டடி மெட்டீரியல் நம்ம சேனல் உடனே அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணாமல் இருக்கேன் லைக் பண்ணிக்கோங்க. கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணால் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும்னா டிப்ஸ் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா எப்படி வந்து பார்த்தா ஸ்கோர் பண்ண முடியும். பப்ளிக் எக்ஸாம் வந்து பார்த்தா 60 நான் 100 நான் 90 எவ்வளோ பார்த்தா ஸ்கோர் பண்ண முடியும். அவ்வளோ மார்க்ஸ் நீங்கள் பார்த்தா டிப்ஸ் ஏதாவது உங்களுக்கு வேணால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வெயிட் பண்ணுறேன். கமெண்ட் வந்துச்சுன்னா நம்ம சேனல் உடனே அப்லோட் பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ குடீஸ் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் பப்ளிக் எக்ஸாம். வேஸ்ட் பண்ணிக்க நீங்கள் படிக்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஓகே ஸோ குடீஸ் கெட்ஸ் இட் பை.